எங்கள் ஜிடிபி இப்போது 45 லட்சத்திற்கு பதிலாக 21 லட்சம் கோடியாக உள்ளது. பெண்கள் அவர்கள் பெற்றது அது அவர்களுக்கு நிதி ரீதியாக அதிகாரம் அளித்தது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்குள் இருந்த இயக்கவியலையும் மாற்றியது. திரிணாமுல் காங்கிரஸ் நகர்ப்புற இடங்களை வென்றிருக்காது. பாஜகவால் நகர்ப்புற இடங்களை வின் செய்ய முடியவில்லை. மேலும் நீங்கள் அனைத்து அளவுருக்களையும் எடுத்துக்கொண்டால் மம்தா பானர்ஜி மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை உள்ளன. அதனால்தான் நாங்கள் எலெக்ஷனை நாடுகிறோம். சரி, எங்களுடன் இணைந்ததுக்காக மிக்க நன்றி. 10 ஆண்டுகளாக நிதி அமைச்சர், அரசாங்கத்தில் பல ஐடிஆர் துறைகளின் அமைச்சர் மற்றும் இப்போது கேபினட் அந்தஸ்துடன் அரசாங்கத்தின் முதன்மை தலைமை ஆலோசகர். முதலமைச்சரின் முதன்மை தலைமை ஆலோசகர். சரி, ஆம். அதுதான் நீங்கள் இன்னும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் ஈடுபட்டிருந்தீர்கள். ஆம், நான் இருந்தேன். மேலும் தேர்தல் அறிக்கையை வாசித்ததில் அதை பகுதியாக வாசித்தேன். ஆம். வங்காளத்தின் எக்கானமியை எங்கே எப்படி மாற்றப் போகிறீர்கள், மேம்படுத்தப் போகிறீர்கள் என்பது குறித்த கேள்விகளை அது இன்னும் விட்டு செல்கிறது. சரி, ஆமாம். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை. உங்கள்கிட்ட ஒரு உயர் ஜிடிபி உள்ளது. ஆனால் தலா அதுதான் முக்கியம். ஒரு சாதாரண மனிதனுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கிறது? ஆமாம், இன்னும் குறைவாகவே உள்ளது. ஸோ தலா வருமானத்தை, சாதாரண மக்களின் வருமானத்தை நீங்கள் எப்படி மேம்படுத்த போகிறீங்கள்? ஸோ இன்னும் நிறைய வறுமை இருக்குது. ஆமாம். முதலாவதாக வறுமை கேள்வி குறித்து மம்தா பானர்ஜி தலைமையிலான டிஎம்ஜி அரசாங்கம் 1,78 லட்சம் மக்களை வறுமையிலிருந்து மீட்டது என்பதை அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். 1,72 கோடி. ஆம், 1,72 லட்சம் மக்களை வறுமையிலிருந்து எங்களால் வெளியே கொண்டு வர முடிந்தது. 70 மில்லியன். அது மில்லியன் கணக்கில். சரி. இப்போது மீண்டும் அது ஒரு செயல்பாட்டில் உள்ள வேலை. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், வேலையின்மை விகிதத்தில் கூட இந்திய அரசாங்கத்தின் சமீபத்திய ஆய்வு காட்டுகிறது, எனது ஆய்வு அல்ல, இந்திய அரசாங்கத்தின் ஆய்வு, 2015 முதல் 2020 வரை இந்த 6 ஆண்டுகளில் வேலையின்மை விகிதத்தை 45% இல்லை 60% குறைக்க முடிந்தது. வேலையின்மை விகிதத்தை எங்களால் குறைக்க முடிந்தது. அதாவது ஏதோ ஒன்று நடக்கிறது. இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மற்றொரு பகுதி என்னென்றால், இது நீங்கள் உண்மையில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. மம்தா பானர்ஜி அரசாங்கம் பல கால்களில் நடக்கிறது. முக்கியமான 2இல் ஒன்று சமூக செலவு, சமூக மேம்பாடு. அது பெண்களுக்கு அல்லது பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் போது அது மார்க்கெட்டுக்கு 95% திரும்ப வருகிறது. அது ஏழை மக்களின் நுகர்வுக்கான விளிம்பு நிலை நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பிரதீச்சி அமர்த்யா சென் தலைமை தாங்கும் அமைப்பு, பெண்கள் அவர்கள் பெற்றவை, அவர்களுக்கு நிதி ரீதியாக அதிகாரம் அளித்தது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்குள் பெண்களின் அதிகாரம் அளித்தலின் இயக்கவியலையும் மாற்றியது என்று கூறுகிறது. எனவே அது ஒரு பகுதி. மற்றும் இரண்டாவது பகுதி கேபிட்டல் செலவு, சொத்து உருவாக்கும் செலவு. மேலும் சொத்து உருவாக்கும் செலவு 18 மடங்கு வளர்ந்துள்ளது. சமூக செலவினம் 18 மடங்கு வளர்ந்துள்ளது. அரசாங்கத்தின் கேபிட்டல் செலவு 18.5656 மடங்கு வளர்ந்துள்ளது. ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று ஈடு கொடுத்து சொத்துக்களை உருவாக்கும் செலவினங்களை செய்தல் மற்றும் பொதுமக்களை அவர்களின் தற்போதைய நிதித்திறனின் நிலையிலிருந்து உயர்த்துவதற்காக அவர்களுக்கு வளங்களை வழங்குதல். ஆனால் மத்திய அரசிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை சரியான நேரத்தில் கிடைக்கின்றனவா? ஏனென்றால் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் டிஎம்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை அல்லது உண்மையில் மேற்கு வங்கத்தை மட்டும் குறிவைக்கிறது என்று புகார் கூறுகிறார்கள். ஆம், சரி. மத்திய அரசு எங்களின் அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகளின்படி தோராயமாக 2 லட்சம் கோடி மத்திய அரசு எங்களுக்கு தரவில்லை. ஆக அது எங்களுக்கு கொடுக்காததில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரை 36,000 கோடி அவர்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை.
கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தில் 16,000 கோடிகள் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அதேபோல் கிராமப்புற சாலைகள், குடிநீருக்கு. ஆனால் அது இருந்த போதிலும், மாநிலத்திற்கு நியாயமான வளங்கள் மறுக்கப்பட்ட போதிலும் எங்களால் நிர்வகிக்க முடிந்திருக்கிறது. எங்கள் நிதியை எங்களால் முடிந்திருக்கிறது. நீங்கள் எல்லா அளவுகளையும் பார்த்தால் நாங்கள் ஓரளவுக்கு நன்றாக செயல்படுகிறோம். மேலும் நமது ஜிடிபி இப்போது 21 லட்சம் கோடி, 21 லட்சம் கோடி, 4.5 லட்சம் கோடிக்கு பதிலாக. ஆக உங்களுக்கு ஏன் பதிலாம் என்பதுதான். மத்திய அரசு எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை தொடர்ந்து மறுத்து வருகிறது. ஆனால் அது இருந்தபோதிலும் அரசாங்கம் எக்கானமியில் சில அதிசயமான மாற்றங்களை செய்துள்ளது. எஸ்எஸ் கேள்வி அந்த திட்டங்களை பற்றியது. மாநில அரசு அறிவித்துள்ளது நலத்திட்டங்களை. மேலும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டவற்றில் ஒன்று 21 முதல் 40 வயது வரையிலான மக்களுக்கான ஒரு திட்டம். அவர்கள் மாதத்திற்கு 1,500 ரூபாய் வருமானம் பெறுவார்கள் என்பது. ஆம், 12 நாட்களுக்குள் 84 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். ஆம், இந்த வயதினரில் இது 4இல் ஒருவர். ஆம், 10 ஆண்டுகளாக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் மாநிலத்தில் வேலையின்மை, வேலையில்லாத நிலை பற்றி இது என்ன சொல்கிறது? சரி, இங்கு முக்கியமானது என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வேலையின்மை விகிதத்தை பார்த்தால் மேற்கு வங்கத்தின் வேலையின்மை விகிதம் கணிசமாக குறைவாக இருப்பதை காண்பீர்கள். மேலும் இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆம், நாம் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும். மேலும் இந்த இளைஞர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்கள பலர் ஃபாரண்டே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தேர்வுகள் எழுதுகிறார்கள் மற்றும் பல. மேலும் அவர்கள் பதிவு செய்துள்ளனர். அதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். பதிவு செய்தவர்கள் இருந்துதான் வருவார்கள். பெறுபவர்கள், பணம் பெறுபவர்கள் அதற்கு தகுதி பெறுபவர்கள்தான். உதாரணமாக, தகுதி என்னவென்றால் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுதான் மத்தியமிக். இப்போது பதிவு செய்த அந்த 86 அல்லது வேறு எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் அவர்களில் 84 லட்சம், சில 84 லட்சம், அவர்களில் சிலர் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் இரண்டாவதாக, நீங்கள் இரண்டாவது நிபந்தனையையும் பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், நீங்கள் தற்போது சம்பளத்துடன் கூடிய வேலையில் இல்லை என்பதுதான். எனவே அவர்கள் பகுதி நேர வேலை செய்யலாம், அவர்கள் முறைசாரா துறையில் வேலை செய்யலாம். ஆனால் விண்ணப்பிப்பது தங்களின் உரிமை என்று அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே நான் சொல்வேன், பதிவு ஒப்பீட்டளவில் பெரியதாக இருந்தாலும் நீங்கள் வேலைவாய்ப்பின் ஒட்டுமொத்த காட்சியை பார்த்தால், நாங்கள் வேலைவாய்ப்பை தூண்டியதற்கு என்னால் பல உதாரணங்களை கொடுக்க முடியும். மேலும் இந்திய அரசாங்கம் சொல்கிறது, நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளில் வேலையின்மை விகிதத்தை 45.65% குறைத்துள்ளோம் என்று. எனவே வெளிப்படையாக நாங்கள் வேலையின்மை விகிதத்தை குறைத்துள்ளோம். ஆனால் ஒரு 10 முதல் 12 கோடி, அதாவது நீங்கள் 110 மில்லியன் மக்களை பற்றி பேசுகிறீர்கள். அவர்களில் பலர் இளைஞர்கள். ஏனென்றால் மக்கள் தொகை பிரமிடு, ஆயுள் அட்டவணை ஆகியவை அதிக செறிவு இருப்பதாக கூறும் வயது பிரிவு இதுதான். நாம் செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு நடைபெற்று வரும் பணி. எனவே இந்த எலெக்ஷன்ல இது ரொம்ப மோசமான எலெக்ஷன். ஆம், நீங்கள் மையத்தோடு சண்டையிடுகிறீர்கள். அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களுக்கு நிதி வழங்கவில்லை என்று கூறுகிறீர்கள். அவங்க வங்காளத்துக்கு எதிராக பாகுபாடு காட்டுன்றாங்க, அவங்களோட முயற்சி பண்றாங்க. ஆம், மையத்திலிருந்து வங்காளத்தை கைப்பற்ற. ஆம், ஆக மையத்திற்கு எதிரானது. மேலும் அவர்களுடையது முஸ்லிம் எதிர்ப்பு. ஆம், கோஸ்பெட்டியா என்ற போர்வையில். சரி, இவ்வளவு எதிர்மறையுடன் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் விரிவடைவதை ஒருவர் எப்படி பார்க்கிறார்? சரி, நீங்களா எதிர்பார்க்கிறீங்களா? அதையெல்லாம் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறீர்கள்? சரி, நான் நினைக்கிறேன் இதற்கு பின்னால் தேர்தல் செயல்முறை என்பது மக்கள் பேசாத ஒரு விஷயம். அதுதான் மம்தா பானர்ஜிக்கு சாமானிய மக்களுடன் இருக்கிறோம் தொடர்பு. இது பாஜகவால் உடைக்க முடியாத ஒரு பிணைப்பு. மேலும் அவர்களால் ஒருபோதும் உடைக்கவும் முடியாது. உதாரணமாக, ஒரு பெண் மற்றொரு வயதான பெண்மணிக்கு மசாஜ், அதாவது எண்ணெய் மசாஜ் செய்ய வந்தார். அவரிடம் அரசியல் பற்றி என்ன என்று கேட்கப்பட்டது. இது 2016 நடந்தது.
அப்போது லோகேஷந்தர் இல்லை. அரசியல் பற்றி என்ன? அவர் சொன்னார், எனக்கு அரசியல் புரியாது. தீதி எங்களுக்கு எது நல்லதோ அதை செய்வார் என்று எனக்கு புரிகிறது. பிறகு அந்த நபர், உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு அவர், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தாலும் அது எங்களுக்காகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்றார். ஆக போராட்டத்திலிருந்து 34 வருட போராட்டத்திலிருந்து வந்த ஒரு மிக ஆழமாக வேரூன்றிய பிணைப்பு இருக்கிறது. ஒரு போராளி, ஏழைகளுக்காக போராடக்கூடியவர் முதலியன. இது ஒரு உள்ளார்ந்த கருப்பொருள். இப்போது அந்த கருத்தை அவர் எப்படி முன்னெடுத்துச் சென்றார் என்பது ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி. அதைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு நிதி ஆதாரங்களை வழங்கினார். ஆக பெண்கள் 2.6 கோடி பெண்கள், அதாவது 24 மில்லியன் பெண்கள் இன்று வரை லோகேஷந்தர் ஐ பெற்றுள்ளனர். அது இப்போது 1500 ரூபாய். மேலும் SC/ST பிரிவினர் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். இப்போது அது நிதி ரீதியான தாக்கத்தை தவிர குடும்பத்திற்குள் அவர்களின் அதிகார சமன்பாடுகள் மாறுவதை பொறுத்தவரை ஒரு உறுதியான பலன் ஆகும். பெண் குழந்தை விஷயத்திலும் இதே நிலைதான். சாதாரண மக்களுடனான தனது பிணைப்பை தவிர அவர் எப்படி செயல்பட்டார்? அவர் கன்னியாஸ்ரீயை அறிமுகப்படுத்தினார். அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை அவருக்கு மிக உயர்ந்த விருதை வழங்கியது. 550 திட்டங்களுடன் 62 நாடுகள் போட்டியிட்டன. மேலும் தி ஹேக்கில் நாங்கள் பெற்றோம். ஆக ஒரு பகுதி அந்த பிணைப்பு. ஆனால் அது சஸ்டைனபிள் என்று சிலர் கேட்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கும் மேலாகவா? அதற்கான பதில், ஏழைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அவர் அதை தொடர்ந்து இருக்கிறார். மிகவும் முக்கியமானது, இது குடும்பத்திற்குள் பெண்களின் பங்கு தொடர்பான இயக்கவியலையும் மாற்றியுள்ளது. சரிதான். சமீபத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி லோக் கிப்பா பந்தர் அல்லது கன்னியாஸ்ரீ போன்ற திட்டங்கள் கடந்த 15 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிரான மனநிலையை எதிர்கொள்ள உங்களுக்கு எந்த அளவிற்கு உதவுகின்றன? மேலும் ஒரு பொருளாதார நிபுணராக இது போன்ற திட்டங்கள் இறுதியில் சஸ்டைனபிள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், நான் நினைக்கிறேன். அது ஒரு நியாயமான கேள்வி. முதலாவதாக, இது சஸ்டைனபிள் ஏனெனில் நமது மொத்த பட்ஜெட் செலவு இந்த ஆண்டு அரசாங்கத்தின் மொத்த பட்ஜெட் 4 இலட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக இருந்தது. அதில் 10% லோக்கிப்பா பந்தருக்கு செல்லும், மேலும் சில சதவீதம். ஆக நீங்கள் சமூக மேம்பாட்டிற்கு செல்லும் மொத்த பட்ஜெட்டில் 15% பற்றி பேசுகிறீர்கள். இன்னொரு 18% அளவுக்கு பௌதீக வளர்ச்சி மற்றும் சொத்து உருவாக்கத்திற்கு செல்கிறது. ஆகவே நான் சொல்லுவேன், ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட், 4 லட்சம் கோடி, இது சஸ்டைனபிள் மட்டுமல்ல, ஜிடிபி அது வளரும் விகிதத்தில், அதாவது 10.5 முதல் 10.7% வரை வளர்ந்தால் நிச்சயமாக இது தக்க வைக்கக்கூடியது மட்டுமல்ல. ஆனால் நான் இதையும் சேர்ப்பேன். மறந்து விடாதீர்கள், அந்த பெண் அந்த 1500 ரூபாய் பெறும்போது அந்த பணத்தில் 98% அது தேவையாக மார்க்கெட்டுக்கு திரும்பி வருகிறது. அதை இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்பார்கள். அது நடக்கும்போது ஜிடிபிக்கு ஒரு கெயின்ஷே பெருக்கி கிடைக்கிறது. ஆகவே இது ஒரு தேவையை தூண்டும் அமைப்பு என்பதையும் மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஆகவே அதன் நிலைத்தன்மை அது தேவை வடிவத்தில் மார்க்கெட்டுக்கு திரும்பி வருவதிலிருந்து வருகிறது. சமீபத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இந்த பணத்தில் ஒரு மிக்சி வாங்கினார். உடனடியாக அது அந்த கிராமம் முழுவதும் ஒரு நுகர்வோர் வளர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கு மற்ற பெண்களும் ஒரு மிக்சி வாங்க விரும்பினார்கள். பல மார்க்கெட்டில் 2 மாறுபாடுகள் உள்ளன. அதாவது ஒன்று முகரை பேமெண்ட் பாருங்க, பீகார் செய்தது போல் சரி, அல்லது அது பாருங்க மாதாந்திர கொடுப்பனவு பாருங்க போன்ற மாநிலங்கள், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எது ஹிக்கு உங்களுக்கு தெரியும், நடைமுறைக்கு சாத்தியமானது மற்றும் உங்களுக்கு தெரியும் செயல்படக்கூடியது. பாருங்கள், ஒன்று மாதாந்திர பேமெண்ட். இது நேரடி பலன் பரிமாற்றம். இது மிகவும் முக்கியமானது. டிஜிட்டல் முறையில் அவர்களின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. இந்த மாடல் அது என்ன செய்கிறது என்றால், அது அவர்களுக்கு எதிர்காலத்தை திட்டமிட உதவுகிறது. உதாரணமாக, மாணவர் அவர்களின் குழந்தைகளின் கல்வி, அதற்காக அவர்கள் K1T பணத்தை ஒதுக்கி வைக்க விரும்புகிறார்கள். வேறு எதற்காவது அவர்கள் K1T பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் இது தங்களுக்கு கிடைக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதால் இது அவர்களின் எதிர்காலத்தை திட்டமிட உதவுகிறது. எனவே நான் சொல்வேன்,
ஒரு முறை பேமெண்ட் பரவாயில்லை, ஆனால் ஒரு முறை பேமெண்ட் மார்க்கெட்டுக்குள் தேவையை மீண்டும் கொண்டு வராமல் போகலாம் என்றால் அதில் KONT சேமிக்கப்படும். அதே சமயம் ஒரு மாதாந்திர செயல்முறை எதிர்காலத்திற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறது. Ayo, kaçınlı olalım pengurutan sepatsan baris. ஆம், ஸோ ஏழை பிரிவினரிடையே நாங்கள் கண்டறிந்தது என்னன்னா ஆம், இந்த தாழ்த்தங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. ஆம், மேலும் அவர் செய்த செயல்களுக்காக மம்தா பானர்ஜிக்கு அவர்களுடைய மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஓரளவு படித்த இளம் பெண்கள் அல்லது பெண்களிடம் பேசத் தொடங்கும் நிமிடத்தில் ஆம், அவங்க அதிருப்தியில இருக்கிறார்கள். வேலைகள் இல்லை என்று அவர்கள் சொல்றாங்க, பல்ஸ் பாட்டு இல்லை, அவங்கள மாற்றம் விரும்ப போயிடுறாங்க. மேலும் கிராமப்புறங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் இதே போன்ற ஒரு விஷயத்தையும் காணலாம். அப்படியானால் இந்த போட்டி நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது ஒவ்வொரு பார்ட்டியும் இதை செய்து வருகிறது. இது ஒரு வர்க்க பிளவை மட்டுமல்ல, ஒரு நகர்ப்புற கிராமப்புற பிளவையும் உருவாக்கியுள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அங்கு லட்சியங்கள் மிகவும் வேறுபட்டுள்ளன. மேலும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இதை கடந்து செல்ல விரும்புகிறார்கள். மேலும் தான் அது இங்கே நடக்குது. நாங்கள் பெண்களிடம் பேசும்போது களத்தில் அதை பார்த்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அது ஒரு நியாயமான கேள்வி. முதலில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஒருவேளை நகர்ப்புற பெண்கள் அல்லது சற்று அதிகமாக படித்த பெண்கள் அவர்கள் பெரும் சமூக வளர்ச்சி பணம் இருந்த போதிலும் ஏமாற்றமடைந்திருந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் நகர்ப்புற இடங்களில் வெற்றி பெற்றிருக்காது. நிலைமை இதற்கு நேர்மாறாக உள்ளது. பாஜகவால் நகர்ப்புற இடங்களை வின் முடியவில்லை. நீங்கள் கொல்கத்தா மாநகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோர்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள், சின்ன சின்ன நகரங்கள். அதனால அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தால் ஒன்று அவர்கள் வோட்குக்கு வருவதில்லை, அல்லது அவர்கள் வருகிறார்கள் என்றால் வோட்குக்கு வருபவர்கள் வெளிப்படையாகவே எங்களை அதிக அளவில் ஆதரிக்கிறார்கள். ஏனால் கொல்கத்தாவில் பாஜக நன்றாக செயல்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூவன்சியை சொல்லுங்கள். அவங்களாம் அப்படி செய்யல, அதனால் நகர்ப்புற மக்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தார்கள் என்று மக்கள் சொல்லும்போது எலெக்ஷன் முடிவுகளை பாருங்கள். நகர்ப்புறத்துறை எங்களுடன் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. கிராமப்புறத்தைப் போலவே மாநிலத்தின் புவியியலில் வேறுபாடுகள் உள்ளன. அங்கே நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும், ஒருதலை பட்சமாக வடக்கு வங்காளம் இந்த மூலை சிறப்பாக செயல்படாமல் இருக்கலாம். தெற்கு வங்காளம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. அவை விவாதத்திற்குரிய விஷயங்கள். ஆனால் நகர்ப்புறத்தை பொறுத்தவரை எனது சமர்ப்பணம் என்னவென்றால், நகர்ப்புற மக்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தால் ஏன் அவர்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள்? கோன்னஸ்ரீயை ஏன் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள்? அது ஒரு மனித கேபிட்டலை உருவாக்கும் திட்டம். ஏன் அவங்க மாணவர் கிரெடிட் அட்டை எடுத்துக்கொள்வார்கள்? இந்த ஆண்டு வங்கிகள் மாணவர் கிரெடிட் அட்டையுடன் 1,00,000 மாணவர்களுக்கு அவர்களின் மனித கேபிட்டலை மேம்படுத்திக் கொள்வதற்காக கடன் கொடுத்துள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதனால் வெளிப்படையாகவே அதை செய்த அந்த மக்கள் மற்றும் அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் தங்களுடைய சொந்த எதிர்கால வளர்ச்சி மற்றும் ஆகாங்ஷாக்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒவ்வொரு நாளும் லட்சியங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். லட்சியங்கள் இருப்பது நல்லதுதான். நீங்கள் அப்படி சொல்லும்போது முடிவுகளை பாருங்கள். ஆம், தேர்தல்களில் மற்றும் நகர்ப்புறங்களில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டீர்கள் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது 5 ஆண்டுகளுக்கு முன்பு, கடந்த 5 ஆண்டுகளில் லட்சியங்கள் மாறிவிட்டன என்றும் இப்போது மக்கள் வேறுபட்ட விஷயங்களை விரும்பக்கூடும் என்றும் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் தரவுகளை பார்த்தால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நகர்ப்புறத் துறைகளிலும் கிராமப்புறத் துறைகளிலும் சில புவியியல் கூறுகளை தவிர நாங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம் என்ற வாதத்தை நான் இன்னும் தொடர்வேன். இந்த ஆண்டு ஒருவேளை நாங்கள் நகர்ப்புறத் துறையிலும் அதே போல சிறப்பாக செயல்படுவோம். ஏன்? கொல்கத்தா கார்ப்பரேஷன், கொல்கத்தா வளர்ச்சி ஆணையம் அமேசிங் பணிகள் செய்யப்பட்டுள்ளன. அதை யாரும் மறுக்க மாட்டார்கள். மின்சாரம் இல்லை பிஜாலி காத் கதம் நஹி ஹோதா ஹை பிளஸ் மின்தடை இல்லை. இது கணினிகளை பயன்படுத்தும் மற்றும் வேலை செய்யும் அவர்களுக்கு ஒரு சிறந்த விஷயம். இன்று 54,000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் டிசிஎஸ் டாடா கன்சல்டிங் சர்வீஸ் டாடாவுடன் மட்டுமே பணிபுரிகின்றனர். இன்று நாம ஒரு சிலிகான் வேலி மையத்தை உருவாக்கியுள்ளோம். அது நாட்டின் டேட்டா சென்டராக மாறி வருகிறது. 11 நிறுவனங்கள் நிலம் எடுத்துள்ளன. அதுல 6 நிறைவடைந்துள்ளன. 1 ஜப்பானிய நிறுவனம்,
N.DT ஒரு சிங்கப்பூர் நிறுவனம் உள்ளது. இப்பொழுது அந்த இடத்தில்தான் லட்சியமுள்ள இளைஞர்கள் ஐடி துறை வேலைகளை நோக்கி செல்கிறார்கள். நான் உதாரணமாக ஐடிசி புகழ்பெற்ற நிறுவனமான ஐடிசி கொல்கத்தாவில் ஒரு AI உலகளாவிய மையத்தை தொடங்கியுள்ளது. அதை மம்தா பானர்ஜி திறந்து வைத்தார். AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகளாவிய மையம். இப்போது அந்த இடத்திற்குத்தான் புதிய தொழில்நுட்ப திறன்களுடன் லட்சியமுள்ள மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். இப்போது சொல்லப்போனால் மேற்கு வங்கத்தில் இன்ஃபோசிஸுக்கு ஒரு வளாகம் இருக்கவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் மம்தா பானர்ஜி இன்ஃபோசிஸின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார். ஆனால் சார், பம்பாய் அல்லது பெங்களூர் போன்ற மற்ற மெட்ரோக்களைப் போலல்லாமல் கொல்கத்தா போதுமான அளவு வளரவில்லை மற்றும் மற்ற மெட்ரோக்கள் வளரும் வேகத்தில் வளரவில்லை என்று ஏன் ஒரு கருத்து இருக்கிறது? இது கருத்துக்கும் யதார்த்தத்திற்கும் இடையேயான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் எங்களுக்கு எதிராக கேம்பெயினை செய்தால் அங்கு தேசிய ஊடகங்கள் எங்கள் தகவல்களை வெளியிடாது. கோதி மீடியா மற்றும் இதையெல்லாம் பற்றி மக்கள் பேசுவது எல்லோருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவலை அவர்கள் வெளியிட மாட்டார்கள். இது என்னிடமிருந்து அல்ல, இந்திய அரசிடமிருந்தும் வந்துள்ளது. ஆக என் கருத்து என்னவென்றால், உங்களுக்கு வங்காளத்தின் மீது ஒரு கேம்பெயின் இருந்தால் ஊடகங்களின் தன்மை காரணமாக எல்லோரும் அல்ல, ஆனால் அதன் ஒரு பெரிய பகுதி. அப்படியானால் நீங்கள் வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்லும் இந்த நல்ல விஷயங்கள் அவை உண்மையானவை, அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. அந்த தரவு தொகுப்பை பற்றி யாரும் பேசுவதில்லை. 21 இருக்கின்றன என்ற உண்மையை பற்றி யாரும் பேசுவதில்லை. நாங்கள் ஆபீஸ்க்கு வந்தபோது 3 சிமெண்ட் நிறுவனங்கள் இருந்தன. இன்று 30 சிமெண்ட் நிறுவனங்கள் உள்ளன. இந்தியாவின் எஃப்க்கு ஏற்றுமதியில் 14% வங்காளத்தில் இருந்து வருகிறது என்று யாரும் சொல்வதில்லை. அதை யாரும் சொல்வதில்லை. ஆசியாவில் இல்லை என்றாலும் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கிடங்கு மேற்கு வங்கத்தில் பிளிப்கார்ட்டால் கட்டப்பட்டுள்ளது. அங்கு கிடங்கின் உள்ளே 9 கிலோமீட்டர் பெல்ட் சுற்றுகிறது. 9 கிலோமீட்டர் என்று யாரும் சொல்வதில்லை. இது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே நடந்தது. இப்போது யாரும் அதை சொல்வதில்லை. நாங்கள் சொல்கிறோம், ஆனால் தேசிய ஊடகங்கள் அதை பற்றி செய்தி வெளியிடாது. ஆக எனது கருத்து என்னவென்றால், ஊடகங்கள் உங்களுக்கு சொல்வதிலிருந்துதான் கருத்து உருவாகிறது. நான் தேசிய ஊடகங்களை பற்றி பேசுகிறேன். அப்படி நடக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த உண்மைகள் தேசிய ஊடகங்களில் இடம்பெறவில்லை என்றால் கருத்து உருவாகும். உண்மை முற்றிலும் அழகாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அது விஷயமல்ல. இது ஒரு நடந்து கொண்டிருக்கும் பணி. மேலும் மம்தா பானர்ஜி நீங்கள் அனைத்து அளவுருக்களையும் எடுத்துக்கொண்டால் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அதனால்தான் நாங்கள் எலெக்ஷனை நாடுகிறோம். நீங்கள் நிதி அமைச்சராகவும் மற்றும் பல்வேறு பிற அமைச்சர் பதவிகளிலும் இருந்தபோது நீங்கள் சாதித்ததாக மகிழ்ச்சியடையும் 3 விஷயங்களையும், இப்போது நீங்கள் உண்மையில் நடக்க வேண்டும் என்று விரும்பும் 2 அல்லது 3 விஷயங்களையும் எங்களுக்கு கூறுங்கள். சரி, முதலில் மக்களுக்கு தெரியாதது என்னவென்றால், மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்துள்ள நிர்வாகத்தின் டிஜிட்டல் புரட்சிதான். மேற்கு வங்கத்தின் கருவூலத்திலிருந்து 1 ரூபாய் கூட பணமாகவோ அல்லது காசோலையாகவோ வெளியே செல்வதில்லை. இது முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மாற்றப்படுகிறது. 2.4 கோடி பெண்கள் ஒரே ஒரு புகார் கூட இல்லாமல் டிஜிட்டல் முறையில் தங்கள் வங்கிகளில் லோகேஷ் பண்டாரை பெறுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதாவது டிஜிட்டல் மயமாக்கல் என்பது மம்தா பானர்ஜி செய்த ஒரு மாபெரும் சாதனை. சரி, அது ஒன்று. 2வது, சமூக அதிகாரம் அளித்தல் ஒரு வியத்தகு செயல்முறையாக இருந்து வருகிறது. 95க்கும் மேற்பட்ட திட்டங்கள் உள்ளன. நீங்கள் லோகேஷ் பண்டாரை பற்றி மட்டுமே கேள்விப்படுகிறீர்கள். 95 திட்டங்கள், அதில் கல்வி உதவித்தொகைகளும் அடங்கும். மாணவர்களுக்கு சமூக வளர்ச்சியை அடைந்தவை மேற்கு வங்கத்தில் ஒரு வியத்தகு வளர்ச்சியாக இருந்து வருகிறது. சரி, நான் நினைக்கிறேன் முதல் விஷயம், மேற்கு வங்கம் மத்தியில ஒன்றாக மாறுவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை நோக்கி மம்தா பானர்ஜி செயல்பட்டு வருகிறார். அதன் தரத்தை உயர்த்துவது. உதாரணமாக அந்த தேர்தல் அறிக்கை, அடுத்த அதிகபட்சம் 10 ஆண்டுகளில் நாம் நாட்டின் 3வது பெரிய மாநிலமாக மாறுவோம் என்று கூறுகிறது. நாங்கள் 10.50% பெயரளவு வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிரமிக்க வைக்கும் வளர்ச்சி எண். எனவே நாங்கள் எதிர்நோக்கி இருப்பது, நாங்கள் இதுவரை செய்ய முடிந்ததை விட மேலும் மீள்தன்மை கொண்ட ஒரு வங்காளம். அது அடையக்கூடிய ஒரு விஷயம். சரி, முதல் விஷயம் கேபிட்டல் செலவினம். நான் அதை பற்றி பேசியுள்ளேன். அரசு சொத்துக்களை உருவாக்கும் செலவினத்தில் செலவு செய்கிறது.
இது மேலெழும்பப் போகிறது. உள்கட்டமைப்பு அதுவா? பௌதீக உள்கட்டமைப்பு. நீங்கள் இங்கே வரும்போது மகாநலி மேம்பாலம் வழியாக வந்தீர்கள். அது முன்பு இருந்ததா? இல்ல. அப்படியானால் நீங்கள் சொல்றது இப்பொழுது மகாநலி மேம்பாலத்தால் என்ன நடக்குது? நேரம் குறைகிறது, வியாபாரங்கள் தோன்றுகின்றன. நான் என் கான்ஸ்டிச்சுவன்சி, என் முன்னாள் கான்ஸ்டிச்சுவன்சின்னு ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். கோர்தா நகரத்திலிருந்து 4 பஞ்சாயத்துகளின் கிராமங்கள் வழியாக வரும் ஒரு நிலக்கீழ் கலவை சாலை 5 சந்தைகளை உருவாக்கியது. ஸோ நீங்கள் சாலையை அமைத்தீர்கள் மற்றும் அது உருவாக்கியது. அதற்கு ஒரு பெருக்கி விளைவு இருந்தது மற்றும் 5 சந்தைகளை உருவாக்கியது. கெய்ன்ஸின் பெருக்கி 5 சந்தைகளை உருவாக்கியது. சரி. ஏனென்றால் சோட்டா ஹாத்தி அவர்கள் அதை கால் என்று சொல்வது போல சரக்குகளை ஏற்றிச் செல்லும் சிறிய வேன் இப்போது மார்க்கெட்டை அடைய முடிந்தது. சாலை போதுமானதாக இல்லாதபோது அதனால் முடியவில்லை. மிக்க நன்றி. அது மிகவும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நன்றி, மிக்க நன்றி.